மரணம் மரணத்தில் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவன் கிறிஸ்தவன். மரணம் ஒரு முடிவு, அந்த முடிவில் ஒரு தொடக்கத்தை எதிர்பார்த்து வாழ்பவன் கிறிஸ்தவன். மனுஷனுக்கு 60 வயசு தாண்டிட்டாலே அவன் எப்போவாது ஒரு நிமிடம் தன் மரணத்தை பற்றி நினைப்பான். மனிதன் இந்த மரணம் எப்படி இருக்கும், ஒரு சிந்தனை ஓட்டம் போகும் அவன் மனசுல. என்ன கடவுள் நம்மளை டப்புன்னு எடுத்துக்குவாரா, இல்லை கஷ்டத்தை அனுபவிச்சு போய் சேருவோமா? இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எகிரும் மனுஷனுக்கு நாள் ஆக ஆக. அது இயல்பு, நானும் விதிவிலக்கல்ல அதுக்கு. யோபு சொல்றான், மனுஷனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது, அவன் அதை கடந்து போக கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தினார் கர்த்தர். யோபு சொல்றான். யோபு 7:1 அவன் சொல்றான், பூமியில் போராட மனுஷனுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவன் சொல்றான். அந்த காலம் அவன் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வரும். சிலவனுக்கு முன்னாடி வந்துடலாம், சிலவனுக்கு நடுவில் வரலாம், சிலவனுக்கு அந்த கடைசி காலத்தில் அந்த போராடும் அந்த கடைசி காலத்தில் நிகழ்றது. அந்த டைமில் தான் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மரணத்தை சந்திக்கிறான் மனிதன். சங்கீதக்காரன் சொல்கிறான், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதுன்னு அவன் சொல்கிறான். சங்கீதம் 127:3 திரும்பவும் அவன் சொல்கிறான், அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அழிக்கிறார் அவன் சொல்றான். ஏசாயா 57:1 ஏசாயா சொல்கிறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அவன் சொல்றான். தங்களுடைய மரணத்தை பத்தி கடவுள் சொல்ல சில பிள்ளைகள் கேட்கிறாங்க. கடவுள் சொல்றாரு அவங்க மரணத்தை பத்தி. யாருன்னு பார்ப்போமா? ஆபிரகாம். கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடம் சேருவாய், நல் முதிர் வயதிலே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். மோசே கிட்ட சொல்றாரு, ஏறப்போகிற இந்த நேபோ மலையிலே நீ மரித்து நீ அடக்கம் பண்ணப்படுவாய். ஆரோன்ட்ட சொல்றாரு கர்த்தர், நீ ஓர் மலையிலே மரித்து உன் ஜனங்களோட நீ அடக்கம் பண்ணப்படுவாய்ன்னு கர்த்தர் சொல்றாரு. தங்கள் மரணத்தை கர்த்தர் சொல்ல கேட்ட பாக்கியவான்கள் இவர்கள். தங்கள் மரணத்தை பத்தி பிற சொல்ல கேள்விப்பட்டவங்க யாருன்னு பார்ப்போமா? சபீரா. பேதுரு சொல்றான், இதோ கணவனை அடக்கம் பண்ண கால்கள் இதோ வாசற்படியிலே வந்து நிற்கிறது, நீயும் போய் சேருவாயின்னு சொல்றான். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சொல்கிறது. நம் தைரியமா கேட்கலாம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தைரியமா கேட்கலாம்.